வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு ஃபிஷ் கறி. ரெகுலரா நம்ம பண்ற ஃபிஷ் குழம்புலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஃபிஷ் குழம்பு. தேங்காய் பால் வச்சு இதை பண்றது. சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். செய்கிறதும் ரொம்ப குயிக்காக பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பாறை மீன் வாங்கி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீனில் பண்ணிக்கிடுங்க. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மண் சட்டி அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம் ரெண்டும் 1/2 டீஸ்பூன். கடுகு வெந்தயம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை, நறுக்கின சின்ன வெங்காயம் 1 கப்பு, 2 பச்சை மிளகாய், 4 பல்லு பூண்டு. இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். நறுக்கின ஒரு தக்காளி, நல்லா வதங்கி வரட்டும். ரொம்ப ஒரு டேஸ்டான ஃபிஷ் கறி. எப்போவுமே நம்ம மசாலா அரைக்கிறது வந்து மீனுக்கு வந்து கம்மி. ஆனால் இது தக்காளி வெங்காயம் மட்டும் நம்ம அரைக்கிறோம். தேங்காய் வந்து பால் எடுத்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் வந்து ஒரு தேங்காய் பால் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீலங்காலையும் இதே மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் அதில் இதோட வந்து ரம்பை எல்லாம் சேர்ப்பாங்க. கட் பண்ண இஞ்சி 1 பீஸ். வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. மீன் குழம்புக்கு காரம் கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போடுறேன். இன்னும் காரம் பிடிக்கும் அப்படின்னா என்ன கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் தான் போடுறேன். 1 டீஸ்பூன் தனியா பொடி. மசாலா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ நாம அரைச்சி எடுத்த வெங்காயம் தக்காளி, இந்த வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை கொஞ்சம் போறது வரைக்கும் வதக்கி எடுத்துடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி இதே மாதிரி அரைச்சி சேர்க்கச்சில கிரேவி வந்து திக்காவும் கிடைக்கும். அதே டைம்ல டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். தேங்காய் பாலோட சேர்ந்து சாப்பிடச்சில பொதுவாக வதக்கி அரைப்போம் நாம. இது வந்து பச்சையாக அரைச்ச வெங்காயம். உப்பு காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டு தான். சமையலில் எல்லாரும் ஒரு ஒரு டேஸ்ட்டில் வந்து உப்பு காரம் சேர்ப்போம். பேசிக் வந்து இப்படி பண்ணிவிடுங்க. ஆனால் இது காரம் வந்து நல்லா தான் இருக்கும். ஏன்னா மிளகாய் பொடி சேர்க்குறோம், இஞ்சி சேர்க்குறோம், பச்சை மிளகாய் சேர்க்குறோம். தேவைப்பட்டுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் சேர்த்துடுங்க. நீர் நல்லா வற்றி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து புளி சேர்த்துடலாம். கரைச்ச புளி, எலுமிச்சை அளவு புளி. டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதி வந்துட்டு தண்ணி ஓரளவுக்கு வற்றி வந்துச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். மீன் போட்ட முறை ரொம்ப கலந்து கொடுக்கண்டா. மீன் எல்லாம் நல்லா மசாலாலாம் மூழ்கிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீன் போட்டு கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஃப்ளேம் வந்து குறைச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். குழம்பு நல்லாவே வற்றி வந்துட்டு மீன் வந்து உடையாமல் லைட்டாக கிளறி கொடுங்க. கடைசியாக 1 டம்ளர் தேங்காய் பால் லைட்டாக கலந்து கொடுத்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். தேங்காய் பால் வந்து பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா உப்பு இருக்குது, காரம் இருக்குது. அப்படி ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் இருக்கட்டும். ரைஸோட இட்லியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.